குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா இந்த 4260 அப்படின்ற ஜோனில் நேற்று க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் நேற்று க்ரூட் ஆயிலோட ஓப்பனிங். நம்ம நேற்று என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் ட்ராப் ஆகும், டவுன் ட்ரெண்டில் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆகிட்டு எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த 4220 அப்படின்றது மார்க்கெட்டோட நல்ல சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆயிருந்தது. பட் அதையும் அது கீழே வர முடியாமல் கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடியும் அதை பிரேக் பண்ணோன்னே ஒரு நல்ல புல் பேக், அதாவது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்து நல்லா மேலே போயிருக்கு. ஆனால் போனது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த 4260 அப்படின்றது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆயிருந்தது, அது பிரேக் பண்ணாலும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது இப்போ. ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த எங்கேருந்து போச்சோ அதே ட்ராப்பாக அதை விட கீழே ட்ராப் ஆகிட்டு இங்கே 4220 அப்படின்ற ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கே க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இந்த 4210 கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. பாருங்கள், ஓப்பனை விட க்ளோசிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை விட கீழே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ட்ரெண்டுக்கு எந்த டவுட்டும் இல்லை, மார்க்கெட் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டாக இருக்குது, சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் எந்தெந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த 4220 ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த 4242 அப்படின்றது இன்னும் நடுவில் இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸு, 4260 அண்ட் 4282. ஸோ 4282 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு 4290 அப்படின்றத நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் எது வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா 4180 ஃபர்ஸ்ட் ஜோனாகவும் 160 செகண்ட் ஜோனாகவும் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. 4160லேருந்து 180 க்ரூட் ஆயில் சப்போர்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஜோன் ரீச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகலாம். ஆனால் இன்றைக்கி க்ரூட் ஆயில் செல் ட்ரெண்டில் தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் மேலே போக போக மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ணுறப்ப அப்பப்போ கீழே ட்ராப் ஆகிற டைமில் நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம கடைசி மார்க்கெட் அப்படியே மேலே போனால் கூட நீங்கள் கொஞ்சம் கம்மியான லாஸ்லேயே இல்லை ப்ராஃபிட்லேயே வெளியே வர முடியும். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது. தேங்க்யூ, பாய்.